நியூஸ் தமிழ் கழுகு. திரும்பவும் ஆட்சியை பிடிக்க திமுக எடுத்திருக்கிற புது வியூகத்தை பார்த்து மத்த கட்சிக்காரங்க மலைச்சு போயிருக்காங்களாம். தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் எல்லாமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு முடிக்க போறாங்க. ஆனா ஆளும் கட்சியான திமுக அதை பத்தி இன்னும் சிந்திக்கலங்கிறாங்க. மாறா இப்ப இருக்கிற 68,000 பூத் கமிட்டிகளை பலப்படுத்தினதை உறுதி செஞ்சு அதையும் தாண்டி BL2 அப்படிங்கிற புது டீமை களத்துல இறக்கி இருக்கான் திமுக. தமிழ்நாட்டில் இருக்கிற 6,80,00,000 வாக்காளர்களை 100 பேரா பிரிச்சு 100 பேருக்கு ஒரு திமுக நிர்வாகின்னு மொத்தம் 6,80,000 பேரை நியமிச்சு மைக்ரோ லெவல்ல தேர்தல் வேலையை திமுக துவங்கி இருக்குங்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் கிட்ட திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினே நேரடியா பேசி பூத் லெவல்ல ஓட்டுகளை திமுகவுக்கு உறுதி செய்யறத தெரிஞ்சுக்கிறாராம். BL2 நிர்வாகிகளுக்கான எல்லா தேவைகளையும் திமுகவால் நியமிக்கப்பட்டிருக்கிற 9 மண்டல பொறுப்பாளர் பாத்துக்கிறாங்களாம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட மாச சம்பளம் மாதிரி பெரிய தொகையும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மண்டல பொறுப்பாளர்களே பாத்துக்கணுங்கிறது கட்சி தலைமையோட கட்டளையா. திமுகவோட இந்த வியூகம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது தான் மத்த கட்சிக்காரங்க அவங்க கட்சி தலைமைக்கு கொடுக்கிற ரிப்போர்ட்டா இருக்கான். பூத் கமிட்டி வேலையை சரியா செய்ய முடியலன்னா பதவியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க. கட்சியை ஏமாத்தி என்னையும் ஏமாத்தினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு நிர்வாகிகளை எடப்பாடி எச்சரிச்சிருக்காராம். நவம்பர் 2ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்துல மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தினாரு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை பத்தி பேசினவரு, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற வாக்காளர் திருத்தம் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. சென்னை உட்பட பல தொகுதிகள்ல திமுக போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கு. அதை நீக்கத்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதிகாரிகள் 4ஆம் தேதியிலிருந்து வாக்காளர்களை சரிபார்க்கிற வேலையை ஆரம்பிக்கிறப்ப நம்ம பூத் கமிட்டி ஆளுங்க அவங்க கூட போகணும். சரியான வாக்காளர்கள் தான் லிஸ்ட்ல இருக்காங்களான்னு சரி பார்க்கணும். இத பூத் கமிட்டி செய்யுதான்னு தொகுதி பொறுப்பாளர்கள் கண்காணிச்சு எனக்கு நேரடியா ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்பவும் எனக்கு முன்னால இருக்கிற உங்கள பல பேர் இந்த வேலையை செய்யலங்கிறது எனக்கு தெரியும். இனியும் ஏமாத்த நினைச்சா சும்மா விட மாட்டேன். முடியலன்னா என்கிட்ட தனியா சொல்லிட்டு பொறுப்பை விட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன். கட்சி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. வெற்றி பெறுவோம்னு உங்களுக்குள்ளேயே பேசி குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது. கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்களை வெளியில அனுப்பி இருக்கோம். கட்சி தான் முக்கியம். கட்சி வேலை தான் பெருசு. இத மனசுல ஏத்திக்காதவங்களை கட்சியிலிருந்து நீக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. தாவேகாவில ஒரே ஒரு மாவட்ட செயலாளருக்கு மட்டும் ராயல் சல்யூட் அடிக்கப்படுதான். அவர் பனையூருக்கு வந்தாலே எழுந்து நின்னு விஜய்க்கு கொடுக்கிற மரியாதைய அவருக்கும் கொடுக்கறாங்களாம். தாவேக்காவுல சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரா இருக்காரு பாலமுருகன். அந்த கட்சியில இப்ப வரைக்கும் மாவட்ட பொறுப்புகளுக்கு மட்டும்தான் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மாவட்டங்களுக்கு கீழே இருக்கிற ஒன்றியம், நகரம், பேரூராட்சின்னு எந்த பதவிக்கும் இதுவரை நிர்வாகிகள் நியமனம் அறிவிக்கப்படல. ஆனா சென்னை கிழக்கு மாவட்டத்துல பாலமுருகனே ஒன்றியம், நகரம், பேரூர்னு பொறுப்புகளை அறிவிச்சு நிர்வாகிகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். புஸ்ஸி ஆனந்தே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பாலமுருகனோட கட்சி செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. கரூருக்கு சொகுசு பஸ் அனுப்பி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு கூட்டிட்டு வர்ற பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதை கச்சிதமா செஞ்சு முடிச்சதும் பாலமுருகன் தானா. இப்ப அந்த பஸ் கம்பெனி முதலாளியும் பாலமுருகன் கிட்ட கட்சி பதவி கேட்டு சுத்தி சுத்தி வர்றாராம். எப்பவும் பரபரப்பா இருக்கிற அமைச்சர் நேரு அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டுக்கு அப்புறம் ரொம்பவே அப்செட் ஆகி அமைதியாகிட்டாராம். அரசு பணி நியமனத்துல ஊழல் செஞ்சதா சொல்லி நேரு மேல நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுத, அதை தொடர்ந்து மீடியாக்கள்ல ஊழல் எப்படி நடந்துச்சுன்னு அமலாக்கத்துறையே சில விஷயங்களை கசிய விட்டுச்சு. நான் எந்த தப்போ செய்யலன்னு நேரு தைரியமா மீடியா கிட்ட சொன்னாலும் ஆட்சி கட்சின்னு கடந்த சில நாட்களா எந்த வேலையிலையும் நேரு கவனம் செலுத்தலங்கிறாங்க. வர்ற 9ஆம் தேதி நேருவோட பிறந்த நாள். அன்னைக்கு திருச்சியில நேருவுக்காக பேனர்கள் அமர்க்களப்படும். அதே மாதிரியே நவம்பர் 2ஆம் தேதியே பேனர்கள் திருச்சியில பிரம்மாண்டம் காட்ட ஆரம்பிக்க அன்னைக்கு ராத்திரியே எல்லா பேனர்களையும் நேரு கழட்ட சொல்லிட்டாராம்.
வாழ்த்து சொல்றதுக்கு தன்னை யாரும் சந்திக்க வேண்டாம்னு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. கட்சி தலைமையே நேருவை அழைச்சு பேசி தைரியம் சொல்லிச்சான். என்னைய பத்தி கட்சியில இருக்கிறவங்க தான் இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி இப்படி சிக்க வச்சிருக்காங்கன்னு கோபப்பட்டாராம் நேரு. தனக்கு எதிரா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நேரு கொடுத்த பட்டியல்ல இருக்கிறவங்கள திமுக தலைமை நேர்ல அழைச்சு எச்சரிக்க போகுதாம். தேர்தல் நெருக்கத்துல கட்சிக்குள்ளேயே இப்படி போட்டு கொடுக்கிற வேலையை செய்யக்கூடாதுன்னு கரார் காட்ட போகுதாம் அறிவாலயம். நியூஸ் தமிழ் கழுகு.